وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون أحب إليه من والده حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله العظيم وصدق رسوله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் ரபியுல் அவ்வல் பிறை 12 இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த பூவுலகத்திற்கு அவர்களை பிறக்க வைத்த, அவர்கள் பிறந்த அற்புதமான நாள். வழக்கமாகவே சிறப்புகளை கொண்டிருந்தாலும் அவர்கள் பிறந்த 1500வது பிறந்த நாள் என்பது இன்றைய தினத்திற்கான கூடுதல் சிறப்பு. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே நிறைவான ஒரு மனிதர். உலகத்தில் எல்லா காலத்திலும் எல்லா நாட்டிலும் எல்லா பகுதிகளிலும் தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற முழு மனிதரை போல் உலகத்தில் மனிதர்கள் பிறக்கவும் இல்லை, பிறக்கப் போவதும் இல்லை. எந்த துறை எடுத்தாலும் நிறைவாக வழிகாட்டுகிற பரிபூரணமான மனிதர் பைகம்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பல தலைவர்கள் திருமணம் செய்யவில்லை, எனவே குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியவில்லை. பல தலைவர்கள் வியாபாரம் செய்யவில்லை, எனவே வணிகராய் இருந்து வழிகாட்ட அவர்களுக்கு முடியவில்லை. சில தலைவர்கள் அதிகம் ஆன்மீகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்ததால் அறம் சார்ந்த அரசியல் முன்னெடுப்புகளை எல்லோராலும் செய்ய முடியவில்லை. ஆனால் வாழ்க்கையில் வணிகராய், ஆடு மேய்க்கிற இளையராய், குடும்பத் தலைவராய், கணவராய், தந்தையாய், தாத்தாவாய், சமூக தலைவராய், அரசியல் தலைவராய், எல்லா துறைகளிலும் எல்லா கோணங்களிலும் பரிணமித்தவர்கள். பரிணமித்தது மட்டுமல்ல, அதில் பரிபூரணம் கண்டவர்கள், காட்டியவர்கள் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறு முழுக்க வெளிச்சமாக இருக்கிறது என்பார்கள் அவர்களுடைய வரலாறுகளை பேசுபவர்கள். பிரபல வரலாற்று ஆசிரியர் ப்ரொஃபசர் ஹெட்டி போன்றவர்கள் எல்லாம் எழுதிய வார்த்தை என்ன தெரியுமா? He was born in the full light of history. வரலாறுடைய முழு வெளிச்சத்திலே பிறந்தவர்கள். பிறப்பதற்கு முன்னால் இருந்த வெளிச்சம், பிறந்ததற்கு பிறகு 1500 ஆண்டுகளாக வெளிச்சம். பல பேர் 40 வயதுக்கு மேல் அவர்களின் வரலாறு காண கிடைக்கவில்லை.
எழுதப்படவில்லை அல்லது அச்சில் எட்டுகிற அளவுக்கு அவர்களின் வரலாறு ஒழுக்கமாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு மட்டும்தான் முழுமையான வெளிச்சத்திலேயே பிறந்து வளர்ந்த வரலாறாய் காட்சி தருகிறார். எம்பெருமானார் மீது நமக்கான சில கடமைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கண்ணியம் தர வேண்டும், உத்தரவுகளுக்கு கட்டுப்பட வேண்டும், அவர்களின் சுண்ணாக்களை பின்பற்ற வேண்டும், அவர்களின் மீது உயிரினும் மேலாய் நேசம் வைக்க வேண்டும், அவர்களின் பெயர் கேட்கிற போது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இந்த 6 செய்திகள் முக்கியமானவை. அல்லாஹ்வின் தூதரின் மீது ஈமான் கொள்ளுவதும், சங்கை செய்வதும், உத்தரவுக்கு கட்டுப்படுவதும், இந்த வரிசையில் நம்முடைய உயிர்களை விட மேலாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல் என்பது நபிகளாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. ஏதோ பிரியம் வைக்க சொல்லுகிறார்கள் என்று லேசாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல இது. ஈமானுக்கான நிபந்தனையாக அல்லாஹ் வைக்கிறான். நீ முஃமினா இல்லையா என்றால் நீ நபிகளார் மீது நேசம் கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பதை வைத்து உனது ஈமான் முடிவு செய்யப்படும். நபிகளாரின் வார்த்தைகளில் சொல்லுவதானால் புகாரி ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் தன் மனைவி, மக்கள், தாய், தந்தை எல்லாரையும் விட என்னை நேசிக்கிற வரைக்கும் நீங்கள் மூமினாக முடியாது. அப்படியானால் ஈமானுடைய நிபந்தனையே என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் நேசித்தாக வேண்டும். அன்பானவர்களே, நேசம் யார் மீதாவது பிரியம் கொள்ளுவதோ அல்லது கோபம் கொள்ளுவதோ ஒரு முஸ்லிமுக்கு இது கூட அவனாக முடிவெடுப்பதல்ல, மார்க்கம் சொல்லி தருகிறது. நீ இவர்களை எல்லாம் நேசிக்கலாம், இவர்களை எல்லாம் கோபிக்கலாம். ஒருவரை நேசிப்பதற்கும் ஒருவரை கோபிப்பதற்கும் இந்த இரண்டுக்குமே மார்க்கத்தில், ஷரியத்தில் சில அளவுகோல் உண்டு. அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கிறோம், இறைநேசர்களை நேசிக்கிறோம், புனிதம் வாய்ந்த இஸ்லாமிய நினைவு சின்னங்களை நேசிக்கிறோம், சில இடங்களை, சில மனிதர்களை, சில புராதனங்களை, இதையெல்லாம் நேசிக்கிறோமா இல்லையா? இந்த நேசத்திற்கும் ஷரியத்தில் வழிகாட்டல் உண்டு. யாரையாவது கோபிக்கிறோம், வெறுக்கிறோம் என்றால் இப்லீஸிலே தொடங்கி மார்க்கத்திற்கு, அல்லாஹ்விற்கு, ரசூலுக்கு பொறுப்பானவர்களை எல்லாம் கோபிப்பதற்கும் வெறுப்பதற்கும் கூட இங்கே அளவுகோல் வைத்திருக்கிறது மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அடிப்படையில் நேசித்தாக வேண்டும். பெருமானாரை நேசிப்பதால் என்ன கிடைக்கும் என்கிற கேள்விக்கான முதல் பதில் அல்லாஹ் கிடைப்பான். நபிகளாரை நேசிக்கிற போதுதான் அல்லாஹ்வை நேசித்ததாக அர்த்தம். ஒருவர் நான் அல்லாஹ்வை மட்டும் நேசிக்கிறேன், நபிகளாரை பிடிக்கவில்லை, அவர் மூமின் இல்லை. அபூ ஜஹல் கூட இந்த கேட்டகரி தான். அவன் அல்லாஹ்வை ஏற்றான், அருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்கவில்லை. நபிகளாரின் பிரியம் அல்லாஹ்வின் மீதான பிரியம். ஒரு 6 செய்திகள் குர்ஆனுக்குள்ளே கிடைக்கிறது. 6 என்ன சொல்லுகிறது தெரியுமா? சேர்த்து சேர்த்து சொல்லுகிறான் அல்லாஹ். ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள் என்கிறது குர்ஆன். வழிபடுங்கள் என்று சொல்லுகிற போது அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்கிறது திருக்குர்ஆன். அழைப்பிற்கு பதில் தாருங்கள் என்று சொல்லுகிற போது இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அவர்களின் அழைப்புக்கு பதில் தாருங்கள். முன்னே செல்லாதீர்கள் என்று பேசுகிற போது லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாலே செல்லாதீர்கள். நோவினை கொடுக்காதீர்கள் என்று பேசுகிற குர்ஆனின் தலைப்பு லா துதுல்லாஹ வ ரசூலா யுதுனல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நோவினை செய்யாதீர்கள் என்று வருகிறது. பாவம் செய்யாதீர், மாறு செய்யாதீர்,
நன்றி விசுவாசத்திற்கு மாற்றமாக நடக்காதீர் என்று சொல்லுகிற இடத்தில் அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் மாறி செய்ய வேண்டாம். முக்கியமான அத்தனை தலைப்பு செய்திகளிலும் அல்லாஹுவோடு இணைந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் என்ன பொருள்? நீங்கள் அல்லாஹுவை நேசியுங்கள், ரசூலை நேசியுங்கள். ரசூலை நேசிக்காமல் அல்லாஹுவின் நேசம் என்பது சாத்தியப்படாது என்பதுதான் இந்த ஆயத்துகளுடைய கருத்து. இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும். அல்லாஹ் ரசூல் அழைத்தால் நீங்கள் பதில் தாருங்கள் என்கிற ஆயத்திற்கு தஃசீர்களில் பிரபலமான தஃசீர் அல் ஜாமிஉ லி அஹ்காமில் குர்ஆன் அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஆயத்தின் தஃசீரில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். தக்பீர் கட்டி தொழுகையில் இருக்கிற போது கூட யாரையாவது நாயகம் அழைத்து அவர் அந்த சப்பிலிருந்து வெளியேறி போனாலும் தொழுகை முடியாது என்பார்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூலி இதா தஆக்கும். அல்லாஹ்வும் ரசூலும் அழைத்தால் அழைப்பிற்கு பதில் கொடுங்கள். அல்லாஹ் தனது பிரியத்தை ரசூலின் பிரியத்தோடு சேர்த்து வைக்கிறார், இல்லை நிபந்தனையாக வைக்கிறார். நபிகளாரை நேசித்தால் அல்லாஹ் கிடைக்கும். நபிகளாரை நேசிப்பதற்கு இந்த உலகத்திற்கு வழிகாட்டி வாழ்ந்து சென்ற சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ்வின் பிரியம் வைப்பதனுடைய முன்னோடிகளும் அவர்களே, முன்மாதிரிகளும் அவர்களே. உங்களுக்கு தெரியும், கிராமவாசி வந்து கேட்பார், கியாமத்து எப்போது, உலகம் அழிவது எப்போது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லும் முன்னால் திரும்ப கேட்பார்கள், ஓமா அஅதத்த லஹா, கியாமத்து வர்றது இருக்கும், நீ அதுக்காக என்ன தயாரித்து வச்சிருக்கிறாய் என்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், மா அஅதத்து கதீரம் மின் ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸதகத்தின் வ நுஸுகின் வலகின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு. நான் அதிகமா தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் இந்த மாதிரி எதுவுமே அதிகமா நன்மை எல்லாம் வைக்கல. அம்மா என் மனசளவுல நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் ரொம்ப பிரியப்படுறேன் என்று அந்த கிராமவாசி சொன்ன போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ யாரை பிரியப்பட்டாயோ அவர்களோடு நீ இருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், என் வாழ்வின் மகத்தான மகிழ்ச்சிக்குரிய பொழுதுகள் இரண்டுதான். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நுழைந்த நாள். அந்த நாளின் மகிழ்ச்சி போல் எங்கள் யாருக்கும் வேறு பெரிய மகிழ்ச்சி இல்லை. இரண்டாவது, இந்த ஹதீஸை பெருமானார் சொன்ன நாள். என்ற ஹதீஸை, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையிலே இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த கிராமவாசிக்கு சொன்ன பதில் எங்களுக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம். நேசித்தவர்களோடு அல்லாஹ் வைப்பார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் நேசம் என்பது வெறுமனே அவர்கள் சார்ந்தது மட்டுமல்ல. அன்பானவர்களை, யாராவது ஒருத்தரை பிடிச்சு போயிருச்சுன்னா, யாராவது ஒருத்தர் மேல மஹப்பத் ஆயிருச்சுன்னா, பிரியம் ஆயிருச்சுன்னா, அவர் மட்டும் பிடிக்காது, அவரோடு தொடர்புடையவர்கள் எல்லாம் பிடித்து போவார்கள். அவர்களோடு நெருங்கி இருக்கிற எல்லாம் பிடித்து போகும். சாதாரணமாக அப்படித்தானே. யாராவது ஒருவரை பிரியப்பட்டு விடுகிற போது அவர் அண்ணன் தம்பிகள், அவருடைய குடும்பம், அவருடைய உறவினர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் தொடர்புடையவர்களின் மீதெல்லாம் பிரியம் வருவது போல் நபிகளாரின் மீதான பிரியம். மதீனத்து மண்ணை நாம் நேசிக்கிறோம், உஹது மலையை நேசிக்கிறோம், பத்ர் மைதானத்தை நேசிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்த இடம், நடந்த இடம், தொழுத இடம், அழுத இடம், உட்கார்ந்த இடம், பேசிய இடம், நடமாடிய அத்தனையும் பெருமானாரோடு தொடர்புடைய எல்லாம் பிடித்து போய்விடுகிறது. உச்சகட்டமாக மதீனத்து மண் கூட ஒரு முஸ்லிமின் காதல் வளையத்திற்குள் வந்து விடுகிறது என்றால், யாரையாவது பிரியம் வைத்தால் அவர்களின் தொடர்புடையவர்களெல்லாம் பிரியமாகி விடுவார்கள். சொல்ல போனால் மனித குலமாகிய நாம் வைப்பதை விடவும் கூட ஏனைய உயிரினங்கள், கால்நடைகள், விலங்குகள் எல்லாம், புழுப்பூச்சி எல்லாம், மரம் மட்டை எல்லாம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த வரலாறுகள், அவர்கள் காதலித்த வியத்தகு நிகழ்வுகள் நிறைய ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது. நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நீண்ட நாட்களாக ஒரு பழைய மெம்பர் படிக்கட்டையிலே இருந்து நாயகம் குத்துபா ஓதிய தருணங்களில் ஒரு புதிய மெம்பர் செய்யப்பட்டு புதிய மெம்பர் படிக்கு நாயகம் மாறுகிற போது இடமாற்றம் கருதி மேலே இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு காலம் குத்துபா கொடுத்த அந்த கட்டையை கீழே இறக்கி முன் சஃபினுடைய வலது பக்க ஓரத்தில் அதை கீழே இறக்கி வைத்த போது அது விசும்பியது, தேம்பியது, அழுதது. இது ஏதோ ஆன்மீகமாய் கண்ணுக்கு தெரியாத அழுகை என்று நினைக்க வேண்டாம். சுமார் 31 சஹாபிகள் முன் சஃபிலே இருந்தவர்கள் அழுகை சத்தத்தை கேட்டதை பதிவு செய்கிறார்கள். இது ஏதோ ஒரு இதிகாசத்தின் கதைகளை போல கட்டை எழுதலாக சொல்லுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட அதிகாரப்பூர்வமான அத்தனை நூல்களிலும் அந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சுவனத்தின் செய்தி கூறப்பட்ட அந்த 10 பேர் அல்லாமல் சுமார் 30க்கும் மேற்பட்ட சஹாபிகள் அப்போது அந்த கட்டைக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், விசும்பி அழுத கட்டையை சமாதானப்படுத்த மெம்பரிலே இருந்து இறங்கி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தையின் அழுகையை தேற்றுவது போல கட்டையிலே பெருமானாரின் காருண்ய நபியின் கரம் பட்டதற்கு பிறகு அது அமைதியானது. சுவனத்தில் தன்னோடு இருப்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி செய்ததற்கு பிறகு அந்த அழுகை அமைதியானது என்கிற வரலாற்றை விளக்கத்தோடு பேசுகிற தாபிஈன்களின் தலைவர் என்று சொல்லப்படுகிற அல்லாமா ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், خشبتم تحن الى رسول الله فانتم احق ان تشتاقوا اليه. ரசூலுல்லாஹ்வின் உம்மத்தே, ரசூலுல்லாஹ்வின் உம்மத்தினரே, ஒரு கட்டைக்கு கூட நாயகத்தின் மீது இவ்வளவு பிரியம் என்றால் நாயகத்தை காதலிக்க நீங்கள் எவ்வளவு தகுதி படைத்தவர்கள் என்று மனித குலத்தை பார்த்து மரத்தை பாடமாய் வைத்து பேசுவார்கள் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நுபுவத்து நபி பட்டம் பெற்ற காலத்தில் மக்காவின் வீதிகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிற போது சலாம் சொன்ன மரங்களை நாயகம் அடையாளம் காட்டினார்கள். இந்த மரமெல்லாம் சலாம் சொன்னது. சில கற்களை அடையாளம் காட்டி நாயகம் சொன்னார்கள், இந்த கற்கள் எல்லாம் எனக்கு சலாம் சொன்னது. நபிகளாரின் அகமியத்தை, மகத்துவத்தை, அவர்களின் மகோன்னதத்தை விளங்கியது மரமும் மட்டையும் கல்லும் செடியும் கொடியும் மரக்கட்டைகள் அத்தனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கொண்ட காதல். எத்தனை கால்நடைகள், எத்தனை உயிரினங்கள். ஒரு ஒட்டகத்திற்கு பைத்தியம் பிடித்தது. இந்த மச பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல விலங்குகளுக்கு. ஒரு ஒட்டகம் சொன்னபடி கேட்காமல் சண்டித்தனம் செய்கிற பைத்தியம் பிடித்திருக்கக்கூடிய ஒட்டகத்தின் வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. பக்கத்தில் போக வேண்டாம், தூர இருந்து பாருங்கள் என்பார்கள். முஸ்னத் அஹ்மதிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. உள்ளே போவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒட்டகத்தின் தொழுவத்திற்கு போவார்கள், பக்கத்திலும் போவார்கள். அருகில் உள்ளோரெல்லாம் கொஞ்சம் பயப்பட்ட போதும் நாயகம் அருகும் வரை செல்வார்கள். அருகில் சென்றதற்கு பிறகு அந்த ஒட்டகம் தானாய் நின்றிருந்த நிலையில், குனிந்த நிலையில் அப்படியே சஜிதாவுக்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சஜிதா செய்த வியப்பு காட்சியை அருகிலிருந்து பார்த்து வியப்பின் விளிம்பு வரை சென்ற அந்த மக்களில் சில பேர் சொன்ன வார்த்தை முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது. ஹாதிஹி நாகத்துன் லா தஅகிலு தஸ்ஜுது லக யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, இது அறிவற்ற ஒட்டகம் என்று நினைத்தோம், ஆனால் உங்களை பார்த்தவுடன் அறிவற்ற ஒட்டகம் கூட சஜ்தா செய்கிறதே, நாங்கள் செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, சஜிதாவிற்கு நாயகம் அனுமதிக்கவில்லை. அந்த ஒட்டகத்தினுடைய சஜிதாவுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலின் மீதான மஹப்பத்தை, காதலை உலகத்திற்கு அடையாளப்படுத்தினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்களும் நானும் பல முறை ஹஜ் சம்பவத்தை, நபிகளார் ஹஜ் செய்த நிகழ்ச்சிகளை நிறைய பார்த்திருக்கலாம். பிறை 10
மினாவுக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானுக்கு கல்லெறியும் வேலை முடிந்து விட்டது, குர்பானி கொடுக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் சார்பாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த 100 ஒட்டகங்கள், 100 ஒட்டகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிலே வைத்து குர்பானி கொடுத்தார்கள். உதஹியா, ஹதியா கொடுத்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும். 100ல் 63 ஒட்டகங்களை அவர்களின் ஆயுளை குறிக்கும் வகையில் நாயகம் அறுத்தார்கள். எஞ்சிய மீதி ஒட்டகங்களை அதற்கு அடிமதி எல்லாம் அனுபவர்கள் அறுத்தார்கள். இது நமக்கு வரலாறு தெரியும். அறுக்கிற காட்சியை மினாவில இருந்து அன்னலாரோடு ஹஜ் செய்த தோழர்கள் நமக்கு குறிப்புகள் எழுதி தருகிறார்கள். நாங்கள் 63 ஒட்டகங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கிற போது நாங்கள் பார்த்தோம். பொதுவாக ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுக்கிற போது விரட்டோடத்தானே செய்யும், பின்வாங்கத்தானே செய்யும், மிரளத்தானே செய்யும். ஆனால் எனது கழுத்து உனது கழுத்து என்று ஆளுக்கு ஆள் போட்டி போட்டுக் கொண்டு கழுத்துக்களை நீட்டினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கத்திக்கு முன்னால் நான் நீ என்று ஒட்டகங்கள் தங்களுடைய கழுத்துக்களை நீட்டிக் கொண்டு வந்ததை பதிவு செய்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். அல்லாஹுவின் ரசூலினுடைய கையால் அறுபடுவதை, குர்பானியாகுவதை, அல்லாஹுவின் தூதரின் கையிலே தனது உயிர் போவதை பாக்கியமாக கருதிய விளக்குகளுக்கு கூட தெரிந்திருக்கிறது. நபிகளாரின் நேசம் என்பதும் நேயம் என்பதும் அன்னலாரின் மீதான பிரியம் என்பதும் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பாக்கியங்கள் என்று தெரிகிறது. அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதற்கு தரங்களும் தகுதிகள் எல்லாம் தேவையில்லை. உலகத்தில் களிமா சொன்ன அத்தனை முஸ்லிமின் உள்ளத்திலேயும் தானாக வருகிற இல்லை வந்தாக வேண்டியது அல்லாஹ்வின் பிரியமும் ரசூலின் பிரியமும். சஹாபா பெருமக்கள் காலமெல்லாம் கேட்ட துஆக்கள் அன்னலாரின் பிரியத்தை, இந்த உலகத்தில் நாயகத்தை எப்படி நேசிக்க வேண்டும். மிகச்சிறந்த முன்மாதிரிகள் சஹாபாக்கள். சஹாபாக்களே ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம். அல்லாமா குர்துபி ரஹிமஹுல்லாஹ் தங்கள் தஃசீரில் ஒரு இடத்தில் சஹாபாக்களை பற்றி எழுதுவார்கள். ரொம்ப அழகான வார்த்தை. லவ்லம் யகுன் லின்னபிய்யி முஅஜிஸத்துன் சிவ ஸஹாபதி லகஃபத்துஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலாருக்கு 1000 அதிசயம் உண்டு, அற்புதங்கள் உண்டு. அவர்களின் விரல் இடுக்கிலே நீர் வழிந்த வரலாறு உண்டு, விரல் அசைவில் சந்திரன் பிளந்த வரலாறு உண்டு, மேராஜ் என்கிற முன்னேற்ற பயணம் உண்டு, திருக்குர்ஆன் என்கிற அகில உலகத்தில் மிக பெரும் அற்புதம் உண்டு. ஒரு அற்புதமே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அன்னலாருக்கு இந்த உலகத்தில் அற்புதங்களே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பேச்சிற்கு சஹாபா என்கிற ஒரு அற்புதம் போதும். லவ்லம் யகும் லின்னபிய்யி முஅஜிஸா சிவ ஸஹாபா லகஃபத்து. ஒன்றுமே வேண்டாம், சஹாபா என்பது அற்புதம். இந்த உலகத்தில் ஒரு மனிதரை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை அன்னலாரின் ஒரே ஒரு ரோமம் எங்கள் வீட்டிலே இருந்தால் எங்களுக்கு உலகமும் உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் விட எங்களுக்கு அது பாக்கியம் என்று பேசிய சஹாபா பெருமக்கள் தான் அன்னலாரை நாம் எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரிகள். எந்த பாமரனாக இருக்கலாம், அவன் அதிக பழக்கசாலியாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அன்னலாரின் மீதான பிரியம் என்பது எல்லா முஸ்லிமுக்கும் இருக்கும். திரும்ப திரும்ப ஒருவர் மது குடித்தார். அன்னலாரின் காலத்தில் சவுக்கடிக்காக திரும்ப திரும்ப கூட்டி வந்தார்கள். ஒவ்வொரு முறை குடிக்கிற போதும் சவுக்கடி வாங்கிக் கொண்டே இருந்தார். 4-5 முறை சவுக்கடித்து ஓய்ந்து போன சில பேர் இருந்த தோழர்கள், இந்த கழுதைக்கு எவ்வளவு அடிச்சாலும் வலிக்கிறது இல்லை, திரும்ப திரும்ப குடிச்சுட்டு திரும்ப திரும்ப அடி வாங்குது என்று பேசினார். கழுதை என்றெல்லாம் சொல்லாதீர்கள், அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமை. அவரை திட்ட வேண்டாம், அவர் கல்விலே அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார். நாம் என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அவன் குடித்திருக்க கூடாதே என்போம். அவன் தனி மனித வாழ்வில் அவன் குடிப்பதும் அவன் பாவங்கள் செய்வதும் நன்மைகள் செய்வதும் மாறி மாறி நடக்கும்.
அவன் உள்ளத்திலே அல்லாஹ்வின் ரசூலை நேசிப்பது உண்மை. அவரை தரம் தாழ்ந்து திட்ட வேண்டாம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுருக்கமாக அன்பானவர்களை, இந்த உலகத்தில் நாம் அடைய வேண்டிய, இன்னமும் முழுமையாக அடையாத மிகப்பெரிய ஒரு சொத்து, ஒரு கடமை அன்னலார் மீதான பிரியம். வாழும் காலமெல்லாம் ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். வார்த்தைகளில் சொல்லி அதை செயல்களிலே கொண்டு வந்து அதை உள்ளத்துக்குள்ளே இருத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் பிரியம், அந்த பிரியத்தின் வெளிப்பாடுதான் அன்னலாரை பற்றி பேசுவதும் பாடுவதும். இதோ ஜும்மா முடிந்ததற்கு பிறகு பேரணிகளாய் செல்லுவதும். நீங்கள் பேரணியில் போய் அந்த அடிகளை, அந்த நகர்வுகளை முடித்துவிட்டு திரும்பி வரும் வரை உங்கள் வாயிலே என்ன நடக்கும்? ஸலவாத்துகள் மட்டும் ஓடும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது. ஸலவாத்து தானே. ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம என்று தொடங்குகிற ஆயிரம் துஆக்கள் இருக்கலாம். நாம் கேட்கிற எந்த அல்லாஹும்மவுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும், ஒரு பிரார்த்தனை இருக்கும், அல்லாஹ்விடம் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அல்லாஹும்ம என்ன மன்னிச்சு, அல்லாஹும்ம எனக்கு கிருபை செய், அல்லாஹும்ம பரக்கத்து கொடு, ஏதாவது இருக்கும். உலகத்திலேயே நமக்கென்று கேட்காத ஒரே ஒரு துஆ ஸலவாத்து மட்டும்தான். அல்லாஹும்ம கூப்பிட்டு எனக்கு கேட்கல, ஸல்லி அலா முஹம்மது, நாயகத்துக்கு ஸலவாத்து சொல்லு. அல்லாஹும்மவுக்கு பின்னால் தனக்கென்று கேட்காமல் நாயகத்திற்கு மட்டும் கேட்கிறானே இவன், அவன் கேட்பதையெல்லாம் அல்ல, கேட்காததையும் கொடுப்பான். ரப்புல் ஆலமீன் ஸலவாத்தினால் சகலமும் கிடைக்கும் என்பது எந்த தோரணையில் என்றால், நீங்கள் அல்லாஹுவுக்கு பிறகு உங்கள் சார்ந்து கேட்கவில்லை, நபிகள் சார்ந்து கேட்கிறீர்கள். அல்லாஹ் அருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தின் மூலம், அவர்களை நேசிப்பதன் மூலம் இந்த உலகமும் மறு உலகமும் செழிக்க வாடுகிற மக்களாய், மறுமையில் பெருமானாரோடு வீற்றிருக்கிற நட்பாக்கியத்திற்குரியவர்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.